சரிங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எதுக்காக இப்போ இதை பண்றோம்னா, ஒரு கம்பெனியில வந்து அசெட்ஸ்ன்னு இருக்கும். ஃபிக்ஸட் அசெட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபிக்ஸட் அசெட்னா என்ன? ஐடியா இருக்குங்களா? ஸோ இதில் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் அசெட் லாங் டேர்ம் டேஞ்சபிள் அசெட் தட் த பிஸ்னஸ் ஓன்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் இன்கம் அண்ட் ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் டு சோல்ட் இன் அ ஷார்ட் ஸ்பேன். அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்ஸு அதை வச்சிருக்க ஒரு பொருள் விச் வந்து நம்ம மிஷினரியை வச்சுக்கோங்களேன். நம்ம நம்ம பார்ட்டில் மிஷினரியை யூஸ் பண்ணி நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோம். எதை வந்து நம்ம ஷார்ட் டேர்மில் விற்க போகிறது இல்லை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மெயின்டைன் பண்ணுற லிஸ்ட்டு தான் இந்த அசெட் லிஸ்ட்டு. இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்க ஃபர்னிச்சரு, மிஷின்ஸு, டூல்ஸ் வரும். கன்சியூமபிள்ஸ் வராது. கன்சியூமபிள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது. பட் டூல்ஸ்ன்றது இப்போ நான் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் செட் இப்போ வாங்கினாங்க, ஐபிஓவில் வாங்கினாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுற மாட்டாங்க. நம்ம ஒரு லாங் டேர்ம் வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம். அது எல்லாமே அசெட்ஸ். இப்போ இந்த லேப்டாப் ஒரு அசெட்டு, இந்த மைக்கு ஒரு அசெட்டு, இந்த ஏசி ஒரு அசெட்டு, மோடம் ஒரு அசெட்டு. ஸோ எதெல்லாம் நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் வந்து அசெட்டு. அதை வச்சு இப்போ ஒரு ஃபோம் பேட் வாங்குறாங்க, துணி வாங்குறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் இருக்காது. அதெல்லாம் கன்சியூமபிள்ஸ் சொல்லப்படும். அந்த லிஸ்ட்லாம் நம்ம இதில் மெயின்டைன் பண்ணுற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அசெட்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சா? ஸோ இதில் இந்த லிஸ்ட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜோகோ புக்ஸ்க்குள்ளே போயிட்டு அக்கௌண்டன்ட் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் அப்படின்ற ஒரு காலம் வரும். இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் அது வந்துடும். இந்த ஃபிக்ஸட் அசெட்டில் வந்து என்னென்னலாம் வரும்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சது ஃபிக்ஸட் அசெட் டைப்ஸ். எத்தனை டைப்பான அசெட் நம்மகிட்ட இருக்கணும்ல. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி வந்து ஃபர்னிச்சர் ஒரு டைப் ஆஃப் அசெட். ஃபர்னிச்சரில் என்ன வரும்? டேபிள், சேரு, இது மட்டும் தான். சோஃபா இருந்தால் சோஃபா, இதெல்லாம் ஃபர்னிச்சர் கேட்டகரியில் வரும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் அசெட்டு. அதை கிரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது எல்லாமே சேமாக வரும். அடுத்த கேட்டகரி அதை சொல்லிட்டு போட்டுறேன். எலக்ட்ரானிக்ஸ் வரும். எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரு, லேப்டாப்பு, மோடம்மு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வைப்பிங் மிஷினு, இதெல்லாமே வந்து சார்ஜரு, மைக்கு, இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸில் வரும். எலக்ட்ரிக்கல் அப்படின்னு போயிட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கலில் வந்து வர ஐட்டம்னா ஏசி, லைட்டு, ஃபேனு, இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம் தனி, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தனி. அதுக்கப்புறம் வேற என்ன ஐட்டம் இருக்குது? மிஷினரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் மிஷின் இருக்குது. ஸோ அதை நம்ம ரெண்டுத்தையுமே ஒரே க்ரைட்டீரியாவில் மெயின்டைன் பண்ணலாம். டூல்ஸ் அண்ட் மிஷினரிஸ் அப்படின்ற மாதிரி போட்டு டூல்ஸு மிஷினரி ரெண்டுத்தையுமே அதிலே போட்டுடலாம். இப்போ ஸ்க்ரூ டிரைவர் செட் இருக்குது அப்படின்னால அதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ டூல்ஸ் அண்ட் மிஷினரி காமனாக வச்சிடலாம். இன்னொரு கேட்டகரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கலில் பிரித்து வச்சாலும் ஒன்று தான். இல்லை சில டைமில் நம்ம கேட்டகரி ஈஸியாக நமக்கு தான். இப்போ எலக்ட்ரிக்கல் ஐட்டம் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுன்னா தனித்தனியாக போட்டால் தான் பார்க்க முடியும். ஒன்றா சேர்த்து போட்டோன்னா நமக்கு வந்து டக்குன்னு இப்போ எவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் ஏன் அதை பிரித்து போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரிசியேஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, தேய்மானம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இருக்குது. இப்போ நான் இந்த டேபிள் வாங்கி போட்டிருக்கேன், இது 20,000 கொடுத்து வாங்கி போட்டிருக்கேன்னா, இந்த பொருளுக்குன்னு ஒரு தேய்மானம் இருக்கும். இப்போ எத்தனை வருஷம் வரைக்கும் நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த டேபிள் வாங்கி போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். இல்லை இது வீட்டுனா 10 வருஷம் வச்சுக்கோம். இப்போ கடன்னா என்ன பண்ணுவோம்? ஓகே, ஒரு 5 வருஷம் வரைக்கும் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைனை மாற்றுவோம். அப்போ மினிமம் 5 வருஷம் வரும்ன்றது இருக்குது. ஆனால் இதே இந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வருஷம்லாம் சொல்ல முடியாது. சில டைம் 1 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும். ஸோ ஷார்ட் டியூரேஷனில் இருக்கிறதுலாம் வரும். அதனாலவே என்ன பண்ணுவாங்க, ஒன்னொன்றோட தேய்மானம் மாறுறதுனால அதை தனித்தனியாக பிரித்து போட்டுருவாங்க. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் பிரித்து போடுறது தான். எலக்ட்ரிக்கல் தனியாக, எலக்ட்ரானிக்ஸ் தனியாக, ஃபர்னிச்சர் தனியாக, டூல்ஸ் தனியாக, எக்யூப்மெண்ட்ஸ் தனியாக, இதெல்லாம் பிரித்து போட்டோம்னா நமக்கு வந்து இப்போ டூல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, டூல்ஸ்னால் லெஸ் தென் சின்ன சின்ன ஐட்டம்ஸ். ஸ்க்ரூ டிரைவர் செட்டு, ட்ரில்லிங் மிஷின் கூட டூல்ஸ் வராது. வேற என்னென்ன டூல்ஸில் வரும்? இந்த ஃபோம் ப்ரெஷ் எல்லாம் டூல்ஸில் வந்துடும். ஃபோம் கேனு, இதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம், அதெல்லாம் டூல்ஸில் வந்துடும். இந்த மிஷினரிஸ்ன்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டரி மிஷினு மோர் தென் 2000 3000 மேலே போயிடும். ரோட்டரி மிஷினு, கம்ப்ரெசர் மிஷினு, வேக்யூம் மிஷின், இதெல்லாம் வந்து மிஷினரிஸில் போயிடும். இந்த கேட்டகரி இருக்குது. வேற என்ன கேட்டகரி இருக்குது? இதெல்லாம் மோஸ்ட்லி இவ்வளோதான். ஆக்சரிஸ்லாம் இதில் வராது. இது வந்து நான் எதுவும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னா அசையா சொத்துக்கள். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற அசெட்டு. ஆக்சரிஸ்ன்றது நம்ம ஸ்டாக். அது வந்து அதான் ஐட்டம்ஸில் வச்சுருக்கோம் நம்ம. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆப்ஷன் இல்லாததுனால நமக்கு ஆனால் லிஸ்ட்டு வேணுன்றதுக்காக நம்ம ஐட்டமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆனால் அவனே என்ன பண்ணிட்டான், இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தனியாகவே நம்ம கிட்ட கொடுத்துட்டான். ஸோ ஃபிக்ஸட் அசெட்டில் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிட்டு ஐட்டமில் வெறும் விற்கிறதுக்கு உண்டான பொருள் மட்டும் தான், வாங்குறது விற்கிறதுக்கான பொருள் மட்டும் தான் நம்ம அதை வச்சிருக்கோம். அப்படின்னும் போது நமக்கு இந்த தொல்லையே இல்லாமல் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதுதான். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டிங்களா? வந்தவுடனே
ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு காலம் இருக்கும். டிராஃப்ட் அசெட்டு, அசெட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த அசெட் ரெஜிஸ்டர்ன்றது தான் ஒன்றும் இல்லை, அசெட் லிஸ்ட்டு. என்னென்னலாம் நம்ம கிட்ட அசெட் இருக்கோ அதை ஃபுல்லாக இதில் காட்டும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன பண்ணோம், நமக்கு அசெட்டோட டைப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டைப்பு ஆல்ரெடி நம்ம இப்போ பேசினது தான். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். இது டிப்ரிஷியேஷன். டிப்ரிஷியேஷன்னா என்ன? தேய்மானம். நான் சொன்னேன்ல, அந்த தேய்மானம் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரெயிட் லைன், டிக்ளைனிங் லைன்ன்றது ரெண்டு விதமான தேய்மானம் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் லைன்னா என்னன்னா, ஒரு பொருள் இருக்குது, நான் இப்போ சொன்ன இந்த டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா இல்லை சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுங்கள். இந்த டேபிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 20,000 ரூபான்னு நான் சொன்னேன் அந்த டேபிள் வெளியே, நான் என்ன பண்ணுவேன்னா 10 வருஷத்துக்கு ஸ்பிளிட் பண்ணிவிடுவேன். ஒரு வருஷத்துக்கு இது 2,000 ரூபாய் செலவு அப்படின்னு பிரிச்சிருவேன். ஸோ அப்போ என்ன ஆகும், முதல் வருஷம் 20,000 ரூபாய் இருக்கிறது, அடுத்த வருஷம் இந்த டேபிளோட மதிப்பு எவ்வளோ ஆகிடும்? 18,000 ரூபாய் ஆகிடும். 2,000 ரூபாய் கழிச்சிடும். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணும், இன்னொரு 2,000 ரூபாய் கழிச்சிடும். 16,000. இந்த மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த டேபிளோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? இருக்காது, 0 ரூபீஸ்ன்னு ஆகிடும். ஸோ இந்த தேய்மானன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். நம்ம கிட்ட நம்ம இப்போ ஏன்னா 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு பொருளோட தேய்மானத்தை பொறுத்து 5 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட இருக்கிற பணம் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் இதை டிப்ரிஷியேஷன் சொல்லுவாங்க அசெட்டை பொறுத்தவரைக்கும். இப்போ ஏன்னா நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, வாங்கும்போது 20,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, ஆனால் விற்கும் போது 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் தான் வாங்கணும். அது வந்து அதிகமாக தேயும், இது டேபிள்லாம் வந்து கம்மியாக தேயும். ஸோ இது ரெண்டுத்தை பிரிக்கிறது தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன், டிக்ளைனிங் பேலன்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன்னா என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது சிம்பிள், எவ்வளோ அமௌண்ட்டோ அதை எத்தனை வருஷம் தாங்கமோ டிவைட் பண்ணி போட்டுருவாங்க. இதே டிக்ளைனிங் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் வருஷத்தில் அதிகமாக அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபோன் மாதிரி, நீங்கள் வாங்கும் போது 20,000 ரூபாய், அடுத்த வருஷம் விற்றீங்கன்னா 5,000 ரூபாய் போடும். 5,000 ரூபாய் முதல் வருஷம் போயிடும், 2வது வருஷம் ஒரு 5,000 ரூபாய் போயிடும், 3வது வருஷம் ஒரு 2,000 ரூபாய் போயிடும். ஸோ அதிகமாக சீக்கிரமாக போகக்கூடிய ஐட்டம், அதிகமாக தேய்மானம் இருக்கிற ஐட்டத்தெல்லாம் டிக்ளைனிங் பேலன்ஸ். மோஸ்ட்லி இது எலக்ட்ரானிக்ஸ் போடுவாங்க. நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாகவே லேப்டாப்பு, பிரிண்டர், ஃபோனு, மோடம், எலக்ட்ரிக்கலோட எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் அதிகம். மோஸ்ட் நீங்கள் சொல்கிற இப்போ வர க்ரைட்டீரியாவில் எல்லா ஐட்டமும் அப்படி தான் ஆகிட்டு வருது. ஸோ டிக்ளைனிங் பேலன்ஸ் அதில் போடுவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஏசி வரும்னா ஒரு 5 வருஷம் வரும், ஆனால் வந்து ஃபோனும் அப்படி நீங்கள் சொல்ல முடியாது, 5 வருஷம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் அது எலக்ட்ரிக்கலை வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போடுவாங்க. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கு இல்லை டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஃபர்னிச்சர், மிஷினரிலாம் போடுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் போடுறீங்க, எந்த பொருள்லாம் வேகமாக அதோட மதிப்பு குறையுமோ அதெல்லாம் டிக்ளைனிங் பேலன்ஸ். சிம்பிளில் சொல்லணுமா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் ஃப்ரீக்வன்சி நம்ம மோஸ்ட்லி இயர்லி தான் பண்ணுவோம். இது வந்து எதனா மாதம் மாதம் குறைச்சி பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸானது, நமக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ அசெட்டோட லைஃப் இப்போ இந்த ஃபர்னிச்சர் மோஸ்ட்லி எவ்வளோ இருக்கும்? 5 இயர்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ 60 மந்த்ஸ், மாதத்தில் கேட்குது 60 மாதம். அதுக்கப்புறம் இந்த காம்படிஷன் ரேட்டு, இதை வந்து ப்ரோ ரேட்டானே கொடுத்துருங்க. இது எப்படின்னா மாதத்துக்குன்ற டேட்டை வச்சு கணக்கு பண்ணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கேன், இன்னும் 2 மாதம் கழிச்சு பார்த்தா போன மாதம் 30 நாள் 31 நாள் அப்படின்ற மாதிரி காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் பண்ணும். நம்ம வந்து ப்ரோ ரேட் இல்லை நான் ப்ரோ ரேட்டாகவே போயிடுது. எதுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் பாருங்கள், அதை போட்டுருக்கோம். The asset is used for 3 months, February, March, and April. Depreciation calculation based on average number of days. Pro rata date. சரிதான். நான் ப்ரோ ரேட்டா டேட்டுன்னு வச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா 3 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா 3 மாதத்தோட ஆவரேஜ் டேட் என்னன்றதை பார்த்து எடுத்து கால்குலேட் பண்ணிக்கோ ஒரு மாதத்துங்களோட. ப்ரோ ரேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு நாளுக்கும் கனெக்ட் பண்ணி போடுவான். இந்த அளவுக்கு நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக பண்ணுறதே இல்லை, அதனால நான் ப்ரோ ரேட்டாவே போயிடுவோம். இது வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிகளில் போகிறீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் அவங்க கம்பெனிக்கு இப்போ இந்த குவார்ட்டரில் எவ்வளோ இருக்குது, அடுத்த குவார்ட்டரில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரிய கார்பரேட்டுக்கு அந்த மாதிரி லெவல் போகும்போது அதை வந்து அந்த டேட் ஒரு நாள் அளவு பார்ப்பாங்க. இன்னைக்கு என் கம்பெனியோட மதிப்பில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் கேட்டாங்கன்னா அன்றைக்கி கொடுப்பாங்க. அடுத்த அந்த மாதிரிலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால நான் ப்ரோ ரேட்டாவே போயிடும். மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் இது காமன் தான். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்ல உள்ள ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட்டு, அந்த மாதிரி அக்கௌண்ட் எந்தெந்த கீழே வரணும், அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் அமௌண்ட். ஸோ இது என்னன்னா தேஞ்சிட்டு வர அமௌண்ட்லாம் எவ்வளோ தேய்மானம் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன அக்கௌண்ட்டுகளை போடணும் அப்படின்னு கேட்குது. மோஸ்ட்லி மேலே ஃபர்னிச்சர் போட்டிங்களா, ஃபர்னிச்சர்னு உள்ளே போட்டுருங்க. ஃபர்னிச்சர்ன்ற அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் தேயுதுன்றதை அதில் தனியாக லெட்ஜர் வச்சுருக்கும், பேலன்ஸ் போட்டு. அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் வந்து டிஃபால்ட்டாக இதுலேயே இருக்கும், டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ்ன்ட்டு. இது டிஃபால்ட்டாக அவனே கொடுக்குது, தேய்மான செலவுகள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இந்த அசெட்டுக்கெல்லாம் தேய்மான செலவு போடுவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி கவர்மெண்ட்கிட்ட வந்து போட்டு. இப்போ நான் சிம்பிள், நான் இந்த பொருளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் இதை வாங்கியிருக்கேன்,
இதை வந்து நான் 5 வருஷம் யூஸ் பண்ண போகிறேன்னா, நான் இன்னைக்கு எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கே வந்து 1,00,000 வாங்கியிருக்கேன்னு போட்டாங்கன்னா செலவில் பெரிய அமௌண்ட்டாக காட்டும். இந்த மாதிரி போடுற கான்செப்ட் என்னென்னா அதை பிரித்து காட்டுவாங்க. 5 வருஷம் ஒர்க் ஆகுமா, அப்போ வந்து 20,000 ஒரு வருஷத்துக்கு செலவில் காட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு இன்னும் செலவு அதிகமாக இருக்கும், வரவு சம்பாதிக்கிறதே 1,00,000, இதெல்லாம் இப்படி போகிற மாதிரி காட்டும். ஸோ அந்த கால்குலேஷன் ஆகலாம். ஸோ இது டிப்ரிஷியேஷன் எக்ஸ்பென்சஸ். மோஸ்ட்லி இங்கே என்ன பேர் மேலே போடுறீங்களோ ஃபர்னிச்சர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட் நம்ம கிட்ட இருக்கோ இல்லையா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்னிச்சர்ன்றதை கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் பிரிச்சே போட்டுடலாம் நம்ம. டிப்ரிஷியேஷன்றது தேய்மான செலவுகளுக்கு ஒரே அக்கௌண்ட் தான். இப்போ அவ்வளோதான், இது போட்டாச்சு ஃபர்னிச்சர். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைனிங் பேலன்ஸில் போட்டுறேன். எவ்வளோ குறையுதுன்னா 20% போடுறேன் இயர்லி. அசெட் லைஃப் வந்து எவ்வளோ நாள் போடலாம், அதுக்காக 5 வருஷம் போட்டோம். இதுக்கு வந்து 3 வருஷம் போடும். 3 வருஷம்னா எவ்வளோ வரும், 36 மாதம். அதே மாதிரி இது நான் ப்ரோ ரேட்டா. இங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்கா, எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோ. டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் வந்து டிப்ரிஷியேஷன் ஃபோன் அடிச்சு இது எடுங்க பார்ப்போம். டிப்ரிஷியேஷன் அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம என்ன பார்த்தோம், எங்கே போய் ஓப்பன் பண்ணோம்னு பார்த்துட்டோம். ஃபிக்ஸட் அசெட்டு இதில் ஃபஸ்ட் இப்போ டைப்ஸ் போட்டுட்ருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் போட்டோம், ஃபர்னிச்சர் போட்டோம். இப்போ இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் போட்ட ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரிக்கலுக்கு, டூல்ஸுக்கு, மிஷினரிக்கு அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. இது நம்மளோட அசெட்டில் வந்துடும். இதை முடிச்சதுக்கப்புறமா இப்போ அசெட்டை வந்து உள்ள என்ட்ரி பண்ணுறோம். ஸோ அசெட்டை வந்து 2 விதமாக என்ட்ரி பண்ணலாம். ஒன்று இங்கே போயிட்டு டேரெக்டாக ஃபிக்ஸட் அசெட் அப்படின்ற மாதிரி போட்டு பேர் என்ன, ஃபிக்ஸட் அசெட் எக்ஸாம்பிள் இந்த பிரிண்டர், அதோட சீரியல் நம்பர், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும், சீரியல் நம்பர் போட்டுரும், அது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும், ஏதாவது வாரண்ட்டி இருந்தால் எந்த டேட்டில் வாரண்ட்டி முடியுது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டுருவோம். ஃபிக்ஸட் அசெட் டைப் வந்து இதில் எலக்ட்ரானிக்ஸு. இதை போட்டோன்னா இதெல்லாம் முன்னாடியே கொடுத்தனால இது வந்துடும். அப்புறம் ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட்டு, இங்கே என்ன வரும், எலக்ட்ரானிக்ஸ் தான். அதே தான் திரும்ப திரும்ப கேட்குறது தான். இதை மட்டும் போட்டிங்கன்னா இப்போ இந்த ஐட்டம் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஐட்டம் வந்து நான் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒன்று போட்டு காட்டுறேன் சும்மா ஒரு டெம்பரரியாக. இப்போ வந்து லேப்டாப் இந்த அசெட்டை கிரியேட் பண்ணுறோம். வாங்கும்போது 25,000 வாங்கிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ வாங்கினது வந்து ஜூன் மாதம், போன வருஷத்தோட டேட் போடுறேன். நம்ம வாங்கினது லேப்டாப் 20,000. இப்போ இந்த யூஸ் பண்ணுற லேப்டாப் ப்ரோட்டோகால்லேருந்து வாங்கினதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட சீரியல் நம்பர் அப்படியே போட்டுடலாம். அடியில் சீரியல் நம்பர் இருக்கும் பாருங்க. இந்த சீரியல் நம்பர் JJ KK W33. ஸோ டிஸ்போசபிள் வேல்யூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட மதிப்பு 20,000. நான் எவ்வளோ ரூபாய் இது வந்த உடனே தூக்கி போடுவேன் அப்படின்றதான் கணக்கு. ஸோ நார்மலாக 0ன்ற வந்த உடனே தூக்கி போடுவோம். அப்போ எப்போ நான் இப்போ 20,000 என்ன பண்ணுவோம், கழிச்சிக்கிட்டே வரும். 20% கழிச்சிக்கிட்டே வரும். ஸோ எப்போ வந்து அந்த டைமில் இந்த லேப்டாப் நல்லா இருந்தாலும் அதை வந்து நம்ம தூக்கி எடுத்துடலாம் அப்படின்றது அர்த்தம். செலக்ட் போட்டோன்னா அவ்வளோதான். ஸோ ரெஃபரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் லேப்டாப் வந்து மாடல் நம்பர் பார்த்துருங்க, பின்னாடி கரெக்டாகவே போட்டுடலாம். டெல் லேட்டிடியூட் 7400. Okay, 8 Gen 16 GB. அதை பற்றி பேசிக்காக அதை டீட்டெயில்ஸ் பண்ணணும்னா அதில் போட்டுட்டு சேவ். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ தான் அந்த பொருள் என்னென்ன நாளைக்கு எடுத்து பார்த்தா தெரியும். வந்துடுச்சிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து டிராஃப்டில் இருக்கிறது போயிட்டு நீங்கள் மார்க்கஸ் ஆக்டிவ்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ஆக்டிவ் ஆகிடும். இப்போ அசெட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வாங்கின வேல்யூ இது கரண்ட் வேல்யூ. போன வருஷம் வாங்கும்போது 20,000. ஏன்னா நான் வாங்கின டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் போட்டேன். இப்போ வந்து ஒரு வருஷம் ஆயிருக்கு கரெக்டாக. இப்போ வந்து இதோட மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு வந்ததில் 16,000 தான் இப்போ இதோட கரண்ட் மதிப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டில் எல்லாமே ஆகிட்டு வரும். ஸோ மார்ச் 2027 வந்துச்சுன்னா இதோட மதிப்பு வந்து 0. அதான் லாஜிக். இந்த மாதிரி தான் நம்ம இருக்கிற அசெட் லிஸ்ட்டை வந்து இப்போ உள்ளே வந்து ஏற்றணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி
இப்போ சேர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேரும் ஒரு அசெட். ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டுட்டு இதை இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டு கார் டிக்கிலையா இருக்க, இதுதான் டயர் தான் இருக்கு, வேற எதுவும் இருக்கு. இதில் போயிட்டு நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் 10 ஐட்டத்தை திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணுங்க. க்ளோன் பண்ணிட்டு திரும்ப அதோட இது அசெட் நம்பர் மட்டும் ஆட் ஆகிட்டே வரும். இது எதுக்காகனா இப்போ நம்ம கிட்ட 30 சேர் இருக்குன்னா 30ம் தனித்தனி அசெட் தான். 30 வாட்டி 30 அசெட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது ஆமாம் கரெக்டாக தானே. நீங்கள் எதுவில் போயிருக்கீங்களா பக்கத்தில் தலப்பாக்கட்டி பாத்ரூமில் இருக்க கண்ணாடி முதற்கொண்டு சென்ட்டு முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே இருக்கும். ஏன்னா கம்பெனியோட பொருள். இப்போ நீங்கள் கால்குலேட்டர் வச்சிருக்கீங்கன்னா கால்குலேட்டருக்கு ஒரு அசெட் நம்பர் இருக்கும். ஆனால் அது இப்போ 9,000 ரூபாய், அது 9,000 ரூபாய் சும்மா காசு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் ஒரு பண்ணாலும் அக்கௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் கணக்கு தான். ஸோ அதனால ஒரு பொருளுக்கும் சார்ஜர் வச்சிருக்கீங்க, சார்ஜர் வாங்கி வச்சிருக்கீங்க, கம்பெனி சார்ஜர்னா கம்பெனி சார்ஜருக்கு சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து போட்டுக்கணும். இது வந்து ஒன் டைம் ஒர்க். இது ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது எல்லாத்தையும் நம்ம போடுறது தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்னொரு இது இப்போ நான் கிரியேட் பண்ணல, இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது. இப்போ இதுவே நீங்கள் இன்னொரு விதமாக அப்படின்னா பர்ச்சேஸ் பில் போடுவோம் பார்த்தீங்களா, வாங்கும் போது பில் போடும் பார்த்தீங்களா. பில் போடும் போது இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பில் போட்டு கட்டுறேன். பில்லு போடும் போதே வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ள வந்துடும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பில்லு மட்டும் நான் போடுறேன். ஸோ ப்ரோட்டோகால் வந்து நம்ம இந்த வருஷம் திரும்ப வந்து ஒரு லேப்டாப் வாங்கிருக்கோம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 1ஆம் தேதி அங்கே போயிடும். ஸோ இங்கே போயிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸட் அசெட்டில் எலக்ட்ரானிக்ஸ் இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா போட்டுட்டு 20,000 ரூபாய் இதை போட்டு நான் சேவை பண்ண கொடுத்தோன்னா அங்கே வரணும். ஒரு கண்டை இங்கே வந்துடும். ஆக்சுவலி டிராஃப்டில் வந்துடும். அது நான் எப்படி வரும்னு கரெக்டாக பார்த்து சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து டிராஃப்டில் வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அசெட் லிஸ்ட்டில் இந்த மாதிரி டோட்டலாக வந்துடும். இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்துக்கும் அசெட் நம்பர் வச்சு நம்ம கிட்ட எல்லா அசெட்டுக்கும் இந்த மாதிரி லிஸ்ட் வந்துடும். இது கண்டிப்பாக நான் மேட்சராக மெயின்டைன் பண்ணுறேன், வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இது அப்புறம் எப்படி இதை ரிப்போர்ட் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்குள்ளே போயிட்டு நம்ம இன்வென்ட்ரி செக் பண்ணுவோம்ல, ஆடிட் பண்ணுவாங்களே, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடிட் பண்ணுவாங்களே, உள்ளே வாங்கி போட்ட பொருள்லாம் உள்ளே இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்களே. அதை வந்து ஒரு குவார்ட்டருக்கு பண்ணுவாங்க, 6 மந்த்ஸ்க்கு ஒன்று பண்ணுவாங்க. எவ்வளோ ஃப்ரீக்வன்சின்றது நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். பட் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ அது இதுக்குள்ளே போயிட்டு அக்கௌண்டன்ட்குள்ளே போனால் ஃபிக்ஸட் அசெட் லிஸ்ட்டு இதில் போனால் இப்போ நம்ம ஒன்று போட்டு வச்சாலும் ஒன்று இருக்கும். இதிலே ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். டுடே ஆஸ் ஆஃப் டுடே போட்டு இன்னைக்கு ஃபில்டரில் போயிட்டு குரூப் பை அசெட் டைப் நம்ம என்ட்ரி போட்டால் வரும். பட் அசெட் டைப் வைஸாக வந்து நமக்கு வந்து லிஸ்ட் வந்துடும். இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், அந்த மாதிரி மொத்தமாக லிஸ்ட் வந்துடும். அந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம வந்து எல்லா செட்டும் உள்ளே இருக்கான்றதை மட்டும் நம்பர் வைஸ் வந்து செக் பண்ணிகிட்டே போனால் முடிஞ்சிடும். எல்லாமே எல்லா ஐட்டமும் உள்ளே இருக்குது எடுத்துரும். இதுக்கு நான் ஒரு பார்கோட் ஸ்டிக்கர் வாங்கினா பார்கோடு இதை நீங்கள் என்ட்ரி போட்டு அதை பார்கோடு கொடுத்தா எல்லாத்துலேயும் பார்கோடு ஒட்டிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து அசெட்டை வெரிஃபை பண்ணுறோம். எனி டவுட்டு போட ஆரம்பிச்சா தான் டவுட் வரும். அதுக்கெலாம் நான் சொல்கிறேன். ஆமாம், அதெல்லாம் தெரிஞ்சு போட்டு தான் ஆகும். என்ன அது எனக்கு தெரியனால போட்டேன். பேசிக்காக உள்ள அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு.